வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கேஆர்ஆர் கிச்சனில் புதுவிதமான சுவையில் நல்ல ஒரு அருமையான தக்காளி சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. இந்த தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க இந்த தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இன்றைக்கி தக்காளி சட்னி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 பழமான தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி. இது மீடியம் சைஸில் இருக்கும், 200 கிராம் இருக்கும் அளவுன்னு பார்த்திங்கன்னா. இது வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்போ வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம், தக்காளி பேஸ்ட்டாக மட்டும் அரைச்சி எடுத்துக்குவோம். 1-2 இருந்தால் கூட பரவாயில்ல. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்குவோம். திரும்பவும் அதே ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே அதிகமாக சேர்க்காதீங்க, கம்மியான அளவு சேர்த்து செய்யும் போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ ரெடியாக இருக்கலாம். நம்ம சட்னி தாளித்து விட்டுரும். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் சேர்த்து நல்லா எல்லாம் பொரிஞ்சு செவந்து வரட்டும். இதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் பொரிஞ்சு செவந்து வந்துருச்சு. இதில் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நைஸாக. இது கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி கீறி வச்சுருக்கேன். நமக்கு காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்து லைட்டாக ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விட்டுக்குங்க. ரொம்ப செவர வதக்கணுன்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கி விட்டிங்கன்னா போதும். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. அந்த தக்காளியோட பச்சை வாடை போகணும். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்குங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து இது கூடவே தண்ணியும் சேர்த்துக்குங்க. தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குங்க. இந்த சட்னி கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா திக்காகி வந்துடும். அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடும். தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு காரம்லாம் பார்த்துக்குங்க, பார்த்து தேவைன்னா சேர்த்துக்குங்க. இந்த சட்னி வந்து ரொம்ப நாளைக்கு கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 செகண்ட் கொதிக்க விட்டிங்கன்னா இது போல் நுரைச்சி வரும். அந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடணும். நம்ம ரொம்ப நாளைக்கு கொதிக்க விட்டோம்னா சட்னியோட டேஸ்ட்டு மாறிடும். அதனால் 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட தக்காளி சட்னி ரொம்ப சூப்பராக, அருமையாக, புதுவிதமான சுவையில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எப்போதும் ஒரே மாதிரி தக்காளி சட்னி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த டைப்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்ல சூடான இட்லியில் நிறைய இந்த சட்னியை ஊற்றி சாப்பிடும் போது டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.